வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடையே நான் மலையாய் உயர்வடையே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்போம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருப்பது அன்புக்காகத்தான். ஆகவே ஒருவர் மற்றவரை முழுவதுமாக அன்பு செய்வோம். எப்படி நம்மை நாமே நேசிக்கின்றோமோ அதே போல மற்றவர்களையும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளையும் சொந்தங்களையும் உடன்பிறப்புகளையும் முழுமையாக அன்பு செய்ய வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. சகோதரன் சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பி அருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வை அற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பலிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக, நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். மனம் மாறுவோம், நற்செய்தி வழி செல்லுவோம். அருள் நாடுவோம், இயேசு பதம் சேருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 25 இறை திருவசனங்கள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்.
நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோர் ஆகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச்சிறியோர் ஆகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திலே அடியெடுத்து வைத்து ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றை பற்றி ஆழ்ந்து தியானித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான தவ முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளுகின்றோம். தவக்காலத்தினுடைய முதல் நாளாகிய சாம்பல் புதன் அன்று சாம்பல் பூசி 3 விதமான காரியங்களை, செயல்களை செய்ய வேண்டும் என்று தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்தது. ஜபம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. தர்மம் செய்வது என்பது நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். தேவையில் இருப்போருக்கு தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தவக்காலம், இந்த தவக்காலத்திலே தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை அன்னை தெரசால் அவர்கள் 1946ஆம் ஆண்டு கொல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங்கிற்கு ரயிலிலே பயணம் செய்ய புறப்பட்டார். ரயில் புறப்பட ஆரம்பித்தது. அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. ரயில் வளைந்து வளைந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அன்னை இயற்கையை பார்க்கின்றார். மிகவும் அருமையாக இருக்கின்றது.
அந்த இயற்கையை பார்த்த வண்ணம் ஆழ்ந்த தியானத்துக்குள் அவர் சென்று விடுகின்றார். இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது திடீரென்று அன்னைக்கு ஒரு நிகழ்வானது அவருடைய சிந்தனையை தொடுகின்றது. சாலையோரத்திலே ஒரு வயதான முதியவர் ஒருவர் தட்டு தடுமாறி அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சாலைகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாருமே இந்த முதியவரை கவனிக்கவில்லை. அவர் தடுமாறி வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சூழ்நிலையிலே அவரால் நடக்க முடியாமல் கீழே விழுந்து விடுகின்றார். யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. அவரவருடைய வேலைகளை பார்த்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கீழே விழுந்தவர் மரண ஓலமிடுகின்றார், கத்துகின்றார், கதறுகின்றார். அப்பொழுதும் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இறுதியிலே அந்த முதியவர் இறந்து போய்விடுகின்றார். அப்பொழுதுதான் அன்னைக்கு இன்றைய நற்செய்தியிலே வாசித்த அந்த இறை வார்த்தை அவருடைய சிந்தனைக்கு வந்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், நீங்கள் என்னை கவனித்து கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று. அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, பல சூழ்நிலைகளிலே நம்மோடு இருப்பவர்களை நாம் கண்டுகொள்வது கிடையாது. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் என்று சுயநலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, நாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, ஒருவர் மற்றவர் மீது முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழத்தான் தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். மக்கள் நேர்மையாளர்கள் அவரை பார்த்து, நீங்கள் எப்பொழுது பசியுள்ளவராக இருந்தீர்கள், எப்பொழுது சிறையில் இருந்தீர்கள், எப்பொழுது நோயுற்று இருந்தீர்கள், எப்பொழுது நீங்கள் அந்நியனாக இருந்தீர்கள்? ஆண்டவர் அருமையானதொரு பதிலை சொல்லுகின்றார். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற பொழுது மக்களுக்கு செய்யவில்லை, மாறாக எனக்கே செய்கின்றீர்கள். ஒருவன் பசியாக இருக்கின்ற பொழுது அல்லது ஆடையின்றி இருக்கின்ற பொழுது, அவன் நோயுற்று இருக்கின்ற பொழுது, நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது, உணவினை வழங்குகின்ற பொழுது, ஆடையை கொடுக்கின்ற பொழுது, அந்நியர்களை நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அவருக்கு செய்யவில்லை, மாறாக எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் நீ காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நீங்களும் சரி, நானும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏங்கிக் கொண்டிருப்பது இத்தகைய அன்புக்காகத்தான். கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். உடன்பிறப்புகள், சொந்தங்கள், நண்பர்கள், இங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே எல்லோரையும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரன் சகோதரிகளை, இன்று நிறைய பேர் இந்த உலகத்திலே உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் பல்வேறு விதமான தவ முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம், விரதம் இருக்கின்றோம், திரு பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம். இவை எல்லாம் எதை உணர்த்துகின்றது? மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்களாகவே அன்போடு ஒருவர் மற்றவரை முழுமையாக நாம் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல அவர்களையும் நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் கட்டாயம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே நாம் அவரிடமிருந்து பெற்றுள்ள உன்னதமான உண்மையான கட்டளை. புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில்தான் திருச்சட்டம் முழுவதுமே நிறைவு பெறுகின்றது.
புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆகின்றார். அன்பு அடுத்திருப்பவருக்கு ஒருபோதும் தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவாகவும் இருக்கின்றது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். உங்களுடைய அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். நீங்கள் அனைவரும் தூயவர்களாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். யாரையும் நீங்கள் வேறு இனத்தவராக மற்ற மக்களாக நீங்கள் கருத வேண்டாம். மாறாக உங்களுடைய உடன் பிறப்புகளை, உங்களுடைய சொந்தங்களை, உங்களுடைய இரத்த பாசங்களை நீங்கள் எப்படி அன்பு செய்வீர்களோ அதே போன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒருவர் மற்றவரை நாம் முழுமையாக அன்பு செய்வோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 58வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். உண்மையான நோன்பு எது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பசித்திருப்பவருக்கு நீங்கள் உணவு கொடுப்பதும், தங்க இடமில்லாமல் வரக்கூடிய வறியவர்களை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று நீங்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பதும், ஆடை இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆடையை அளிப்பதும் தான் நான் விரும்பக்கூடிய உண்மையான நோன்பாக இருக்கின்றது. இதுதான் தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்களாகவும் இருக்கின்றது. பல வேளைகளிலே ஒரு வேளை 2 வேளை நாம் விரதம் இருக்கின்றோம், நோன்பு இருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாம் ஆண்டவரை, நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அந்த எண்ணத்திலே அது அமைய வேண்டும். ஒருவர் மற்றவரை முழுமையாக நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். மதர் தெரசா, அன்னை தெரசால் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். இயேசு உங்களை அன்பு செய்தது போல மென்மையாக ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவர் மீது காட்டும் இதமான அன்பு நீங்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் விட அதிக சத்தாக பேசுகின்றது. அன்பு உங்களை காயப்படுத்தும் வரை நீங்கள் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருங்கள். எல்லா பருவ காலங்களிலும் கிடைக்கும் கனி அன்புதான். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஒரு சில வேளைகளிலே பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டு விடுகின்றார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? உணவுக்காக, ஆறுதலான வார்த்தைகளுக்காக, பிள்ளைகளுடைய அன்புக்காக அங்கும் இங்குமாக ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான செய்தி, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. எல்லோரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அன்பு செய்யதான் இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறது. அருமையாக சொல்வார்கள், நேற்றைய தினம் முடிந்து போய்விட்டது, நாளைய தினம் இன்னும் வரவில்லை, ஆகவே இருக்க போவது இன்று மட்டும்தான், இன்றே இப்பொழுதே இந்த நொடி பொழுதே நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பியுங்கள் என்று. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார்,
உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைபற்றினை காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உண்மையை நம்பி அன்னையினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இணையதளத்தின் வழியாக இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கடைக்கண் நோக்கி அருளும். இவர்கள் அனைவருடைய குடும்பங்களிலும் மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, அன்பு வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பள்ளிக்கான காணிக்கை செலுத்தி இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த நாட்களிலே அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய, தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை நீ நிறைவாக ஆசிர்வதிக்கவும். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் விவேகத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கி நல்ல முறையில் தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டி எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும், வேலை வாய்ப்பு வேண்டி வருபவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் விவசாயங்களிலே நல்ல முன்னேற்றம் காணவும், பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லக்கூடிய குடும்பங்களாக விளங்கவும் வேண்டி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒருவருக்கொருவர் உடன்பிறப்புகள் போன்று உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய நம் அன்பு தெய்வம் இயேசு இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்று கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர்
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மறந்தாலும் மறவாத தாய்மறி உந்தன் மலப்பாதம் பணிவேன் அம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேன் அம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேனம்மா.